ஸோ கைஸ், இன்னிலேருந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம நோட் பேட்லேயே வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இது பிகினராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் விசுவல் ஸ்டுடியோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, நீங்கள் க்ரோமில் போய்ட்டு ஜஸ்ட்டு விஎஸ் கோடுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை தொட்டு அதுக்குள்ளே நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோ, மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் ஒரு ஃபைல் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் கொடுத்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் HTMLனு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து புதுசாக நம்ம இங்கே ஒரு ஃபைல் ஆப்ஷன் மாதிரி காமிக்கிது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி இங்கே நான் வந்துட்டு demo.html அப்படின்னு சொல்லி நான் போட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல .html ஏன் போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறப்போ இப்போ நீங்கள் எல்லா கோடிங்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ .html, .css, வந்து JavaScript, .ph, Python, .java இது மாதிரி இருக்கும். நம்ம HTML க்ரியேட் பண்ணால் .html நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அதை HTML கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போது ஹெட்டு, பாடி, ஃபூட்டர் மொத்தம் 3 இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை கிளிக் பண்ணி இங்கே சேவ் ஆட்டோ சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டைப் பண்ண அது ஆட்டோ சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணி இன்டர்நெட்லேருந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா லைவ் சர்வர் வரும். ஓகேவா? இப்போ என்கிட்ட இன்டர்நெட் இல்லை, ஸோ அதனால் பண்ணிக்காமல் லைவ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்துட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? நான் அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து சும்மா டெமோவாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து சும்மா பேசிக்காக நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ்க்ளமேட்டர் சிம்பிளை போட்டுட்டு என்ட்ரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா HTML உள்ள டிஃபால்ட்டான ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் இன்னும் சேவ் ஆகலை. இப்போ நான் இங்கே வந்து ஆட்டோ சேவ் கொடுத்தேன். ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாட் மாதிரி காமிக்குதா? இந்த டாட் மாதிரி காமிச்சுன்னா உங்கள் ஃபைல் இன்னும் சேவ் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ சேவை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் டைப் பண்ண. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த டாக் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அந்த டாக் டைப் அப்படின்னா டைப் HTML இருக்குல்ல. இப்போது HTMLல நீங்கள் எந்த வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் அந்த டாக் டைப் HTML இருக்குது. இப்போ நம்ம வந்து HTML ஃபைலில் இருக்கோம். ஸோ ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் HTML ஃபைலில் இருக்கும். இந்த டாக் டைப் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டோட டைப். ஸோ HTML இருந்து ஒரு டாக்குமெண்ட் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரு அந்த சொல்கிறது எல்லாமே அந்த ஒரு டாக்குமெண்ட்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டாக் டைப் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ டாக்குமெண்ட். ஓகேவா? அதுக்கு அர்த்தம் டாக்குமெண்ட் தான். ஓகே. இப்போது இந்த ஹெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஹெட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஓப்பன் டேக், இது க்ளோஸ் டேக். இங்கே ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நான் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இது க்ளோஸ் கம்பல்சரி எல்லா டேக்குக்குமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்கும். இங்கே ஒரு HTML ஓப்பன் ஆகிருக்கா, அதே HTML இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாடி ஓப்பன் ஆகிருக்கா, அந்த பாடி வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா. இந்த பாடிக்குள்ளே தான் இப்போ நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஓகே. இந்த HTML அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் அந்த பேஜ். ஓகேவா? அதுக்குள்ளே ஹெட்டு, பாடி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஹெட்டுனா என்னன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து இங்கே டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து ரன் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெயிட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, ப்ரௌசர் இப்படி இருக்குது. ஓகேவா? ப்ரௌசரில் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்னென்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக. அப்போ நான் வந்து இந்த demo.html இருக்கா, இதை கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுத்து இப்போ நான் ப்ரௌசரில் போயிட்டு
இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் விஎம்டி பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு அமுத்துறேன். ஸோ நம்ம பேஜ் வந்து இதுதான். ஸோ எம்டியாக இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம வந்து கோட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதனால் எம்டியாக தான் இருக்குது. இப்போது ஹெட்டர்னு சொன்னால ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்டர் பொசிஷன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு காமிக்குதா, இந்த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பண்ணுறது தான் ஹெட்டர் செக்ஷன். ஓகேவா. இப்போது இந்த இடத்துல நான் வந்துட்டு டெமோன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இப்போ போய் ப்ரௌசரில் பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டெமோன்னு மாறிடுச்சா. ஓகே. ஸோ இதை தான் நம்ம வந்து ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து கோடிங்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நம்ம வந்து ஐக்கானை மாற்றலாம். ஸோ அதெல்லாம் இன்னும் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் போக போக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக H1 டேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். H1 டேக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்னு சொல்லுவாங்க அதை. ஓகே. H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஓகே. நான் H1ன்னு போட்டு அதுக்குள்ளே ஹலோ அப்படின்னு சொல்லி நான் எழுதிடுறேன். இப்போ நான் அதை போய் அவுட்புட்டில் பார்க்குறப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. அடுத்தது நான் வந்துட்டு H2 ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயே நான் ஹலோ அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே. இது மாதிரி H3 அப்படின்னு சொல்லி போட்டு ஹலோ அப்படின்னு போட்டுடுறேன். H4 ஓப்பன் பண்ணி ஹலோ அப்படின்னு போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு H5 ஓப்பன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டு H6 போட்டு ஹலோ அப்படின்னு போட்டுடுறேன். H7 ஓப்பன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். H1லேருந்து H6 வரைக்கும் 7 வரைக்கும் நான் போட்டேன். ஓகே. இப்போது பாருங்கள், H1 போட்டேன், பெருசாக இருக்குது. H2 போகிறப்போ அதை விட சின்னதாக இருக்குது. H3 போகிறப்போ அதை விட இன்னும் சின்னதாகுது. H4, H5, H6 பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சின்னதாகிடும். ஆனால் H7 போகிறப்போ மட்டும் பாருங்களேன், கொஞ்சம் பெருசாக இருக்குது எல்லாத்தோட. ஆனால் இது வந்து போல்டாகவும் இல்லை. ஏன் அப்படின்னா H1ல் இருந்து H6 வரைக்கும் தான் டேக் இருக்குது. ஓகேவா. H7 ஒரு டேகே கிடையாது. ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்களா. H6 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் போல்டாக காமிக்குதுங்களா. ஃபஸ்ட்லேருந்து வரப்போ பெருசாக அப்படியே சின்னதாக வைக்கிட்டே தான் வருது. ஸோ இதை நம்ம வந்து ஹெட்டிங்ஸில் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே. இதை தான் நம்ம வந்து H1 டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது போல்டாகவும் இருக்கும். H1 பெருசு, அடுத்து சின்னது, அதை விட சின்னதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். H6 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே. இதை தான் நம்ம வந்து H1 டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பி டேக் எதுக்குன்னா பேராகிராஃப். ஓகேவா. பேராகிராஃப் நம்ம வந்து ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம ஏதாவது நிறைய டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம வந்து ஒரு கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல லாரம் ஒரு 20 அப்படின்னு சொல்லி, லாரம் 20 அப்படின்னா ஒரு டம்மி வேர்ட்ஸ், உங்களுக்கு 20 டம்மி வேர்ட்ஸ் கிடைக்கும். லாரம் 20ன்னு சொல்லி நான் டைப் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்களா, அதுவே ஒரு டம்மி வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டம்மி வேர்ட்ஸ் எனக்கு போட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் லாரம் போட்டிருக்கேன். அது விடுங்க. பேராகிராஃப் டேக்கில் அது எதுக்கடா போட்டிருக்கு அப்படின்னா, பேராகிராஃப் பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோமோ, ஏதாவது கீழே நிறைய வேர்ட்ஸ் எழுத போகிறோமோ, அதுக்கு வந்து நம்ம பி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு சின்ன டேக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.